ஹலோ விவாஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் தினம், உலக சுற்றுச்சூழல் தினம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு மரம் நடணும். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து என்னால் இப்போதைக்கு பண்ண முடியல. பட் ஆனால் என்னுடைய ஒர்க் அது மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இன்டர்ன்ஷிப்புக்காக வந்திருக்கோம். 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 4 மணிக்கு மேலே போவோம். ஸோ அது வரைக்கும் ஸ்கூலில் எப்போயுமே 4:30 மணி வரைக்கும் இருப்போமா. அவங்க சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்மளால் போகிற நிலமையில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே என்ன அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 4 மணிக்கு மேலே மரம் நடுறது வந்து நம்ம வீடியோவை போடலாம். இப்போதைக்கு இங்கே என்ன நடக்குதோ அதை நம்ம வீடியோவை போடலான் இருக்கேன். ஸோ விவாஸ், அதை தான் வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து அதை உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அது 10 பேருக்கு அப்புறம் வந்து கொடு. இல்லை அவங்களுக்கு இது ப்ரூஃப் பண்ணணும். ஹெச்எம் காட்டணும் நடந்திருக்கு அப்படின்னு. ரெண்டு பேர் கை கொடுத்து சொன்னால ஒரு ஆள் உள்ள போறோம். ஒரு ஆள் உள்ள போன மாதிரி ஒரு இந்த சைடு இப்படி குச்சா போதும். சரியா இல்ல பாரு, இந்த லைன் ஆகுதுல பாரு. அப்படி வா அப்படி நவரு. நீ நவரு முன்னாடி இப்படி வா நவரு. டேய் நான் சொல்றேன் நீ நவரு. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் திருபால் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை நாம் ஒழிக்கணும் என்பதற்காக இன்றைய நாளில் எல்லாருமே உறுதிமொழி எடுத்துக்கிறதுக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய அரசாங்கத்திலிருந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்ப இந்த பிளாஸ்டிக் ஒழிக்கிறத வந்து இந்த இளம் பிள்ளைகளாக உங்களுக்கு சொன்னாதான் நாளைய தலைமுறைக்கு நம்முடைய நாடையும் நம்முடைய வளங்களையும் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னாக்கா, இன்னைக்கு நீங்க வந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். ஏன் பிளாஸ்டிக் ஒழிக்கணும்? அந்த பிளாஸ்டிக் தான் போயிட்டு என்ன பண்ணாக்கா நம்முடைய பூமிக்கு கீழே போயிட்டு புதஞ்சிக்கிட்டு தண்ணிலாம் வந்து கீழே இறங்காம நிலத்துல போயிட்டு புதஞ்சிக்குது. அதனால வந்து நிறைய மரங்களோ இல்லை செடிகளோ வளர்றதுக்கு தடையா இருக்குது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, விலங்குகள்லாம் அதை சாப்பிடுறதுக்கு போயிட்டு சாப்பிட்ட உடனே அதுங்களுக்கு நிறைய விலங்குகள் இறந்து போகுது. ரெண்டாவது, அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, புற்றுநோய் வருது, நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணமாக அமையுது. எல்லாவற்றுக்கும் பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரத்தையும் அபாயகரத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்குது என்பதற்காக இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். எதை ஒழிக்கணும்? பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், எங்க போனாலும் கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், துணிப்பை தான் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது சொல்லி நீங்க என்ன பண்ணணும், உறுதிமொழி எடுத்துக்கணும். அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும். அடுத்தவங்க என்ன பண்ணணும், நீங்க சொல்லணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு என்ன தினம்? உலக சுற்றுச்சூழல் தினம். அப்ப எப்படி நீங்க இருந்தீங்கன்னா நிறைய மரங்கள் வைக்கும்போது நமக்கு நல்ல மழை கிடைக்கும், நல்ல காற்று கிடைக்கும், நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், நம்மளால சுவாசிக்கலாம், நல்லா இருக்கும். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும், சின்ன வயசுல இருந்து எல்லாரும் நீங்க மரம் நடுறதுக்கு என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும். மரம் நடுறதுக்கு. ரெண்டாவது, சுற்றுப்புறத்தை
சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு இதான் நீங்க பயன்படுத்தலாம். நீங்க செயலில் ஈடுபட்டாதான் அடுத்தவங்க திருந்துவாங்க. இப்ப நம்ம எல்லாரும் உறுதிமொழி சொல்லலாமா? நான் மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பேன், காடுகள் மற்றும் பல்லுயிர் தன்மையை பாதுகாப்பேன், நீர், நிலம், காற்று மாசுபடுவதை தடுப்பேன், பிளாஸ்டிக் பையை பயன்படுத்த மாட்டேன், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன், குப்பைகளை பொது இடங்களில் போட மாட்டேன், மின்சாரத்தை சேமிப்பேன், எரிபொருள் வாகன பயன்பாட்டை குறைப்பேன், தண்ணீரை வீணாக்க மாட்டேன், சுற்றுச்சூழல் மீது அக்கறையுடன் இருப்பேன் என இந்நாளில் நான் உறுதியெடுக்கிறேன். கவனி, இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த கையில பிளக்கார்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அதை எடுத்துட்டு ஒரு 3-4 தெருவுக்கு போயிட்டு நீங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அந்த கோஷம் சொல்லணும். மரம் வளர்ப்போம் சொல்லு, மழை வளம் பெறுவோம், வனத்தை காப்போம், வறட்சியை தடுப்போம், பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டோம். இந்த மாதிரி நீங்க சொல்லும் பொழுதுதான் மக்கள் எல்லாம் கேட்பாங்க இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணி ஒரு சின்ன ஊர்வலம் மாதிரி போயிட்டு வரோம் இல்லையா, நீங்க வருஷலா இடைவெளி விடாம போயிட்டு அழகா என்ன பண்ணணும், இதை சொல்லணும். ஒருத்தர் சொல்ல சொல்ல அர்த்தம் சொல்லணும். நம்ம வந்து இடையூறு எதுவும் இல்லாம கொஞ்ச நேரம் போயிட்டு வந்து ஒரு விழிப்புணர்வு சேர்த்துட்டு இன்னைக்கு வரலாம். புரியுதா? Attention. Selective. अब एवर्टन பண்ண अब பின்னால் திரும்பி நில்லு. இவரே லைனா போயிட்டு வரீங்க, இந்த சவுண்ட் வர முடியாது. மரங்களை வளர்ப்போம். தம்பி ஒரு வீடியோ போடுறா. வளர்ப்போம் வளர்ப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பாதுகாப்போம் பாதுகாப்போம், மரங்களை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பாதுகாப்போம் பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், வளர்ப்போம் வளர்ப்போம், மரங்களை வளர்ப்போம், வளர்ப்போம் வளர்ப்போம், மரங்களை வளர்ப்போம், தவிர்த்திடு தவிர்த்திடு, பிளாஸ்டிக்கை தவிர்த்திடு, தவிர்த்திடு தவிர்த்திடு, பிளாஸ்டிக்கை தவிர்த்திடு, வளர்ப்போம் வளர்ப்போம், மரங்களை வளர்ப்போம், வளர்ப்போம் வளர்ப்போம், மரங்களை வளர்ப்போம். ஆமாம் சார். இல்லைப்பா அதான் என்ன சொல்லுங்க. வெட்டாத வெட்டாத மரங்களை வெட்டாத, வெட்டாத வெட்டாத மரங்களை வெட்டாத, வளர்த்திடு வளர்த்திடு, மரங்களை வளர்த்திடு, பாதுகாப்போம் பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பாதுகாப்போம் பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், வளர்ப்போம் வளர்ப்போம், மரங்களை வளர்ப்போம், நேசிப்போம் நேசிப்போம்,
நேசிப்போம். மறந்திடு மறந்திடு செயற்கையை மறந்திடு. செயற்கையை மறந்திடு. வளர்ப்போம் வளர்ப்போம் மரங்களை வளர்ப்போம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். பயன்படுத்து பயன்படுத்து துணிப்பைகளை பயன்படுத்து. பயன்படுத்து பயன்படுத்து துணிப்பைகளை பயன்படுத்து. வளர்ப்போம் வளர்ப்போம் மரங்களை வளர்ப்போம். வெட்டாதே வெட்டாதே பாதுகாப்போம் பாதுகாப்போம். Samsung Galaxy S25. ஒரு வழியாக ப்ரோக்ராமை முடிச்சிட்டோம். எல்லோரும் அவேர்னஸை கொடுத்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாரும் சப்போர்ட் பண்ணி அவேர்னஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து எல்லாருக்கும் வந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணால் ஒரு சில பேர் கேட்பாங்க. ஒரு 10% இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1% கேட்டாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறான்னு இருக்கேன். வீடியோஸ் இதோட இந்த சுற்றுச்சூழலை பற்றி இன்றைக்கி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே எப்படி போக சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாய்.